ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இப்போ மலம்லா போயிட்டுருக்கோம். நாங்கள் கோயம்புத்தூர் டு மலம்லா போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மலம்லா போகிற ரூட்டை தான் நாங்கள் வந்து வீடியோ எடுத்திருக்கோம். இதுதான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வீடியோவாக போடுறோம். எல்லாருக்கும் பிடிச்சதெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களோட யூடியூப் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ தான் போடுறோம். இது ஃபுல்லாக அங்கே ஃபுல்லும் மரம் தான். இது வந்துட்டோம். இப்போ பார்க்கிங்க்காக பார்த்துட்ருக்கோம். இது ஃபுல்லும் பார்க்கிங் பிளேஸ் தான். இது ஃபஸ்ட்டு, இன்னொரு செகண்ட் இருக்குது, இன்னொரு தேர்ட் பார்க்கிங். இதெல்லாம் ஃபுல்லாகிடுச்சுன்னா இன்னும் 2 பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. நாங்கள் அங்கே நிப்பாட்டிட்டு இங்கே ரோப் காருக்கு வந்திருக்கோம். ரோப் காருக்கு ஒரு பர்சனுக்கு 71 ருபீஸு. நீங்கள் ஒரு 25 மினிட்ஸு கூட்டிகிட்டு போவாங்க. ஃபுல்லாக மேலேருந்து ஃபுல் வியூவும் பார்க்கலாம். அந்த பார்க் ஃபுல்லும் மேலேருந்தே பார்த்தலாம். சூப்பராக இருக்கும். சின்ன பிள்ளைய கூட போகலாம். நல்லா சேஃப்டியெல்லாம் செம்மையாக இருக்கும். நல்லா ஜாலியாக உட்காந்துட்டு மேலேருந்து அப்படியே போகலாம். சின்ன பச்சை குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு அவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. நாங்கள் இப்போது கிராஸ் பண்ணி நெக்ஸ்ட் பார்க்குக்கு போயிட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்க்கு முடிச்சுட்டு இந்த வாட்டர் கிராஸ் பண்ணால் இன்னொரு பார்க் போகும். அது பக்கத்தில் போயிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சம் தூரத்தில் அந்த லைட்டாக அந்த தண்ணிக்கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த பக்கம் இப்போ போகிறப்ப பார்த்தது ஃபஸ்ட் பார்க்கு. செகண்ட் அது செகண்ட் பார்க்கு. அது எக்ஷின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஸ்டாச்சுலாம் வச்சுருப்பாங்க. முன்னாடி ரோப் கார் போயிட்டுருக்கு பாருங்கள். இது நல்லா நல்ல ஒரு ஒர்த்தான ஒரு ஒர்த்து. 71 ருபீஸ்க்கு ஒர்த்து. நிறைய பேர் எல்லோரும் இதில் தான் போகிறாங்க. எல்லாம் சின்ன குழந்தைங்கள்லாம் கூட கூட்டிகிட்டு எல்லாம் இங்கே வரவங்க எல்லாருமே ரோப் கார் போகாமல் யாருமே இருக்கிறதில்ல. எல்லாருமே போயிடுறாங்க. போட்டிங்கும் இருக்குது. ஆக்சுவலாக கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம போயிட்டோம்னா போட்டிங் போகலாம். ஈவினிங் ஆகிடுச்சுன்னா போட்டிங் இருக்கிறதில்ல. இங்கே ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்குது. ஹேங்கிங் பிரிட்ஜில் 2 இருக்குது. ஒன்று போகிறதுக்கு, ஒன்று வரக்கு 2 இருக்குது. ஆப்போசிட்டில் இருக்கிறது அது ஆப்போசிட்டில் இன்னொரு பார்க்கு. இந்த பக்கம் இப்போ கிராஸ் பண்ணி நம்ம பின்னாடி வந்துட்டு இருந்தது ஃபஸ்ட்டு பார்க்கு. இங்கே தான் உங்களுக்கு போட்டிங் இருக்குது. இப்போது ஈவினிங் ஆகிடுச்சனால கொஞ்சம் ஈவினிங் நாங்கள் போனது ஈவினிங்கு. அந்த டைம் 5:30க்கு மேலே அலோவ் இல்லைன்ட்டாங்க. இது என்ட்ரன்ஸு. ஒரு அடல்ட்ஸ்க்கு 30, சில்ட்ரன் 10. இது வெல்கம் போர்டு வச்சுருக்காங்க பாருங்க. இதுதான் என்ட்ரன்ஸ். ஃபுல்லாக இது உள்ளே வந்த உடனே இதுதான் ஃபுல்லாக உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரு ஆனோடனேயுமே இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக எடுத்துருக்கோம். அதுதான் நாங்கள் இது முன்னாடி ஒரு சின்ன அவங்க கேரளா ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக. இன்னொன்று பூலாம் இந்த பார்க்கில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் ட்ரீ, அப்புறம் ஃப்ளவர்ஸு எல்லாம் வச்சுருப்பாங்க. அப்புறம் இந்த சின்ன சின்ன ஃப்ளவர்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கும். இது நைட்டு ஃபுல்லாக அங்கே லைட்டிங்ஸ் போடுவாங்க. நல்லாயிருக்கும். நாங்கள் போனது 5:30க்கு போனோம். நாங்கள் லைட்டிங் போடுறப்போ நாங்கள் இல்லை, நாங்கள் வெளியே வந்துட்டோம். நாங்கள் 5:30, 6 o'clock, 5:45 வரைக்கும் அப்படி இருந்தோம் உள்ள. இங்கே இதுதான் நான் சொன்ன ஹேங்கிங் பிரிட்ஜு. இது உங்களுக்கு இப்போ நாங்கள் அந்த சைடு ஆப்போசிட் பார்க்குக்கு போகிறதுக்காக நாங்கள் போயிட்டுருக்கோம். எல்லாம் இதுலேயே வர்றதுனால வரலாம். ஆனால் இன்னொருன்னா இதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கும் உங்களுக்கு. அது போகிறதுக்கு இது அது அந்த பார்க்லேருந்து இந்த பக்கம் வர்றதுக்கு இதுதான் எக்ஷி. இது அடுத்தது நாங்கள் டேமுக்கு மேலே போகிறதுக்கு ஏறக்கு போயிட்டுருக்கோம். மேலே போய் வியூஸ் பார்க்குறக்கு. இந்த வழியாக போனீங்கன்னா உங்களுக்கு பக்கமாக போயிடலாம். இன்னொரு வழி இருக்குது. அது ரொம்ப லாங்காக இருக்கும். ஏறக்கு நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குன்ட்டு நாங்கள் இந்த பக்கம் வந்தோம். இது மேலே வியூ. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 5 ரிவர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். 5 பிளேசஸில் உங்களுக்கு வாட்டர் ஒரே இடத்துல வர மாதிரி மேலே டேம்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இப்போ நாங்கள் அக்வேரியம் வந்துட்டோம். அக்வேரியம் வரும்போது ஒரு 6:30 எல்லாம் ஆயிடுச்சு. அதில் லைட்டிங்ஸ்லாம் போட்டாங்க. இப்போ தான் இந்த அக்வேரியம் இந்த ஃபிஷ்ஷு ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க, ஏதோ கட்டிகிட்ருக்காங்க. இன்னும் அது ஃபினிஷ் ஆகலையாட்டிருக்கு. லைட்டிங்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அக்வேரியமுக்கு ஒரு பர்சனுக்கு 30 ருபீஸு. பெரியவங்களுக்கு, சின்னவங்களுக்கு 20.
அக்வேரியம் செம்ம ஒர்த்து. நீங்கள் கன்ஃபார்மாக இங்கே போனீங்கன்னா அக்வேரியம் போகாமல் வராதீங்க. ஃபிஷ்ஷஸ் நல்லா நிறையா வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. உள்ளே நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏசி போட்டு நல்லா செம்மையாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஃபிஷ்ஷஸ் நிறையா இருக்குது. நிறையா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் அங்கே வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு அது பாருங்கள், ஸ்னேக் மாதிரியே இருக்குங்க. அதனால தான் நாங்கள் சரி எடுத்துக்கலான்னு எடுத்தோம். அப்படியே ஸ்னேக்கு அப்படியே போகிற மாதிரியே இருந்துச்சு. பெரிய ஒரு ஸ்னேக்கு பார்க்குறதுக்கு அப்படி தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு அது. அடுத்து நிறைய ஃபிஷ்ஷஸ் வரும் பாருங்கள். இந்த ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா க்ரொக்கடைல், சின்ன க்ரொக்கடைல் மாதிரியே இருக்குது பாருங்கள். அதோட ஃபேஸ் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு ஸ்மால் க்ரொக்கடைல் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருந்துச்சு. இந்த ஃபிஷ் வந்து அங்கே பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இதில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் பக்கத்தில் பார்க்கும்போது ரொம்ப பெரிய ஃபிஷ் மாதிரி இருந்துச்சு. இது வந்து கலர்ஃபுல் ஃபிஷ்ஷு. செம்மையாக இருந்துச்சு இது. க்ரீன் கலர்லாம் இருக்குது பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு இது. அங்கே பக்கத்தில் பார்க்கும்போது இன்னும் நல்லா அழகாக இருந்துச்சு நிறையா. இது சின்ன ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அது லைட்டாக சின்ன மியூசிக் போடிட்டு இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு. சின்ன ஈவினிங் மட்டும் கொஞ்சம் நேரம் போடுறாங்க. இப்போ தான் அதில் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் எல்லாம் நிறையா ஒர்க் இருக்குது. இப்போ நாங்கள் முடிச்சுட்டு வந்துட்ருக்கோம். இது ஆக்சுவலாக ஒரு 7 o'clockலாம் ரிட்டர்ன் ஆகிடும். 7:30க்கெலாம். ஏன்னா அதுக்கு மேலே வந்தோம்னா அங்கே வந்து எலிஃபெண்ட் எல்லாம் வரும்னு சொல்லிட்டு அங்கேயே போர்டு வச்சுருந்தாங்க. அதனால் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டோம். காடு மாதிரி தானே இருக்குது, அதனால கொஞ்சம் வரும் அப்படின்ட்டு அவங்களே வச்சுருக்காங்க. இப்போ நாங்கள் அன்னப்பூர்ணா வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள்